ப்ரோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஆகுது ப்ரோ. ஓகே. நான் பேசுறது பிரேக் ஆச்சுன்னா நடுவில் ஸ்டாப் பண்ணி என்னன்னு கேளுங்க. அது மாதிரி போகிறது ப்ராசஸ் பண்ணாலும் நடுவில் பிரேக் பண்ணி என்னன்னு கேளுங்க. டவுட்னா நோ ப்ராப்ளம், எனி டைம் நீங்கள் மியூட் பண்ணி கேட்கலாம். ஓகே ஓகே. நேற்று பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் நம்ம வந்து உள்ள ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் ஒரு பேராமீட்டர் பார்க்குற இடத்துல நம்ம ஒரு 3 பேராமீட்டர் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜாவா கோட் பண்ணக்குள்ள நான் முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் இந்த கேமல் லெட்டர் யூஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா ஜாவாவில் கொஞ்சம் கோடிங் ரீடிங் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 மினிட்ஸ் இருக்கும். கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஓகே. மாதிரி நம்ம மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி எப்படி வேல்யூ கிரியேட் பண்ணுறோம் பார்த்துக்கலாம். இங்கே நம்ம வந்து வாய்டுன்னு வந்துக்கலாம், இல்லை இன்ட்ரூன்னு வந்துக்கலாம். சப்போஸ் இது மாதிரி ஒரு வேகன்சி இருந்துச்சுன்னா அது பேர் லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அது ஒரு தனி கான்செப்ட் அதை சொல்லிக்காரு. இப்போ நம்ம இங்கே ரிட்டர்ன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்ட்ரூன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இங்கே இன்டரில் வந்துட்டு மெயின் மெத்தடில் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் ஸ்பெல்லிங். ஆமாம் ஆமாம் கரெக்டு ப்ரோ. ஸ்மால் ஸ்டாட்டிக் தான், கேப் பரவாயில்ல. டென் வந்துச்சா ப்ரோ? இப்போ இதிலே நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். மெத்தட் ஓவர் ரைடிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மெத்தடில் வந்துட்டு நீங்கள் தேவைப்படாத ஒரு வேரியபிள் நீங்கள் பார்த்துங்க. தேவைப்படாத மீன்ஸ் இப்போ இங்கே இன்ட்டு இங்கே இன்ட்டுன்னு தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 7.5 நீங்கள் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஃப்ளோட் வேரியபிள் தானே. அது வந்து இந்த ஆர்குமெண்ட்டில் பாஸ் ஆகுமா? ஏற்கனவே நீங்கள் எரர் ப்ரூவ் கொண்டு போகிறாங்க. இன்கம்பேட்டபிள் டைப் பார்த்தீங்களா? இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுனா மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங்னா ஒன்றும் இல்லை, அதே மெத்தட் நேம் தான் இருக்கும். மல்டிபிள் நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரே மெத்தட் நேமில். ஆனால் வந்து ஒரே பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணக்கூடாது. லைக் இங்கே XYZன்னு சொல்லிட்டு ஒரு கியூப் ரூட் ஃபங்க்ஷன் நம்மளால பாஸ் பண்ண முடியாது ஸ்டாட்டிக்கில்.
இப்போ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியாச்சா, அதில் வந்துட்டு நம்ம வந்து கடைசியில் நம்ம ஃப்ளோட் வேரியபிள் நம்ம பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. ஓகே, அவ்வளோதான். டைப் கேஸ்டிங் பண்ணிக்கோங்க கடைசியில். டைப் கேஸ்டிங் பண்ணாமலே வரும் நினைக்கிறேன். கன்வர்ஷன் ஃப்ரம் ஃப்ளோட் டு இன்ட்னு வருதா? ரிட்டர்ன் பண்றது இன்ட்ல ரிட்டர்ன் புரியல ப்ரோ. ரிட்டர்ன் பண்றது இன்ட்ல ரிட்டர்ன் பண்றீங்க. இது அது மாதிரி கூட இருக்கலாம். இருக்க ஒரு சில இதையும் நம்ம ஃபார்மேட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இங்கேயே எரர் த்ரோ பண்ணிச்சு பாருங்க. பாசிபிள் கன்வர்ஷன் ஃப்ரம் ஃப்ளோட் டு இன்ட். இது மூணுக்குமே நம்ம ஃப்ளோட்னு வந்து பார்க்கலாம் ப்ரோ. இது என்னென்ன அப்புறம் பார்க்கலாம். 5.0 வச்சுக்கலாம். மூணுமே ஃப்ளோட்டா? பெரிய தப்பு பண்ணிட்டோம். கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஆனால் என்ன ஒரு மிஸ்டேக்னா கடைசியில் எஃப் தரணும்ல ஃப்ளோட்டுக்கு. அதை நம்ம பார்த்து வந்துட்டோம். இப்போ கரெக்டாக வந்துடும். ஓகே. இப்போ இதுவே நீங்கள் வந்து நான் வந்து இது ஒரே பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ண தான் சொன்னேன். நீங்கள் ஒரே பேராமீட்டர்ஸ் கூட பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பேராமீட்டர்ஸோடைய சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ரெண்டே வேரியபிள் தான் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் 2 பேராமீட்டர் தான் உங்களால் பாஸ் பண்ணணும்னா அது கூட பண்ணிக்க முடியும். நீங்கள் இது ரிட்டர்ன் டைப்பாக கூட இல்லை, வாய் டைப்பாக நமக்கு இது பண்ணிவிட்டு இன்ஸ்டேஸ் பண்ணிட்டு நீங்கள் பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணுற மாதிரி. கீழே 2 பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பாஸ் பண்ணக்குள்ள இதுவும் எரர் அடிக்காது. பிகாஸ் நம்ம இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, இதான் மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங் ஒரு சம்மரி என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மெத்தட்ஸை வந்துட்டு ஓவர்லோட் பண்ணுறது. லைக் வந்துட்டு இப்போ இந்த மெத்தடே நம்ம 3-4 தாட்டி கால் பண்ணி பேராமீட்டர்ஸ் வந்து டிஃபராக நம்ம சொன்னோம் தெரியுமா, இதான் ஓவர்லோடிங்னு சொல்கிறது. ஜஸ்ட் அதே மெத்தட் நேமில் வந்துட்டு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறது தான் மெத்தட் ஓவர்லோடிங் நீங்கள் வச்சுக்கலாம். இது புரிஞ்சுதா ப்ரோ? புரியுது ப்ரோ. இப்போ இதில் கேட்டிங்கன்னா நீங்கள் இதை புரியுதா? இதில் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டால் உங்களை ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். ஃபேக்டோரியல் தெரியுங்களா ப்ரோ? 5 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 5 × 4 × 3 × 1. அது
சரி ப்ரோ. அதே ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக ஃபேக்டோரியல் ஆஃப் ஜீரோ என்னது? 0 1 ப்ரோ. 1. ஆமாம் ப்ரோ. ரிட்டர்ன் 1. இப்போ அது ரிட்டர்ன் ஆகலையா? ஈஃப்லேருந்து வெளில வந்துச்சுன்னா n இன்ட்டு n மைனஸ் 1. இந்த ஃபங்க்ஷன் திரும்பி கால் ஆகிட்டு இருக்கும். இப்போ இங்கே ஈஃப் ஃபங்க்ஷன் போயிட்டு இங்கே ரிட்டர்ன் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் இதோடய முடிஞ்சிடும். லைக் இதுக்கு பிரேக் போடுற மாதிரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு பிரேக் போடுற மாதிரி. எந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ஆகுதோ அதோட அந்த ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிடும். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனில் வந்து n வந்து 0வாக இருந்துச்சுன்னா, இப்போ என்னே வந்துட்டு வேரியபிளாக இருந்துச்சுன்னா வெளில போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இது எப்படி ஒரு நான் சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு நம்ம ஒரு வேரியபிள் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இதுவே நம்ம இந்த ஃபங்க்ஷனில் நம்ம பார்த்து பண்ணலாம். ஃபேக்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் n. ஃபைனல் வருமா? தப்பாக வருது. கரெக்டாக இருக்குது. 5 ஃபேக்டோரியல் 5 × 4 × 3 × 2 × 1 அது மாதிரி தானே வரணும். கேக்குதா ப்ரோ நான் பேசுறது? மவுஸ் கர்சர் விஷயம் இருக்கா? புரியல. இப்போ
நீங்கள் என்ன தப்பு ஃபங்க்ஷனை பார்த்து மறந்துடும் ப்ரோ. வேறு என்ன தப்புங்களா? ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் தெரியும் தானே உங்களுக்கு? தெரியும் ப்ரோ. ஃபேக்டோரியல். ஒன் 20 வந்துச்சா ப்ரோ? புரியுதா ப்ரோ? இப்போ இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னா 5 டைம்ஸ் ஃபேக்ட் ஆஃப் 4 வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 3. அப்படியே நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஃபேக்ட் இன்ட்டு 2, ஃபேக்ட் இன்ட்டு 1. அதே கடைசியில் வந்துட்டு 1 வருமா? 1க்கு அப்புறம் 0 வந்தோடனே ரிட்டர்ன் 1 ஆகும். ஆனால் ஆகாது. பிகாஸ் இந்த வேல்யூலாம் அதில் ஃபேக்டோரியல் ஸ்டோராக இருக்கிறதுனால இந்த எக்ஸ் வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். புரிஞ்சுதா போகிறது? புரியலன்னா கேளுங்க ப்ரோ, சொல்லிக்கிறேன். புரியுது ப்ரோ, புரியுது. நெக்ஸ்ட் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சா? ஜாவா ஊப்ஸ் பார்த்துடலாம். ஊப்ஸ் என்டர் ஆயிடலாம். ஜாவா நேற்று பார்த்த மாதிரி தான் ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து ஒரு ஈஸி ஃபங்க்ஷனு, ஒரு ட்ரைன்னு சொல்லுவாங்க. டோன்ட் ரீரைட் அது மாதிரி ட்ரை ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் ஊப்ஸ் புரியணும்னா ஒரு கிளாஸ் நம்ம நேற்று கிரியேட் பண்ண தெரியுமா? இப்போ இந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. இந்த மெயின் மெத்தடு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த மெயின் மெத்தட் உள்ளே ஒரு ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம் உள்ள இப்போ எழுதுகிற ஃபங்க்ஷன்லாம் இந்த ஸ்டாட்டிக்குள்ளே தான் இருக்கும். ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ இதெல்லாம் ஒரே ஆப்ஜெக்டில் இருக்கிறதுனால நம்மளால் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிக்குது. ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினாக இருந்தாலும் சரி. ஏன்னா இது ரெண்டுமே ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொன்னேன். எப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணாலுமே ஒரு ஸ்டாட்டிக்கும் இந்த மெயின் மெத்தடும் இருக்கிறது தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினிங் தான் நம்ம ஃபங்க்ஷனில் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்மளால் ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ண முடியும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் தான். லெட்ஸே இதெல்லாம் கிளாஸஸ்ன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் அது ரெஸ்பெக்டிவ் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். இது வச்சுக்கலாம், ராக்கெட்னு வச்சுக்கலாம். இதுக்கான ஆப்ஜெக்ட்லாம் என்ன வைக்கலாம்? பூஸ்டர் வைக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன வைக்கலாம்? போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அப்புறம் பிஎஸ்எல்வி சம்திங் மெயின்னு வச்சுக்கலாம். மெயின் வீன்னு சொல்லிட்டு இங்கே டாட்னு சொல்லிட்டு நான் அந்த ராக்கெட்டுக்கு 3 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஆப்ஜெக்ட்டுக்கும் நான் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பூஸ்டருக்கு, இந்த பிஎஸ்எல்விக்கு, இந்த மெயின் வீக்கு. சும்மா அது மெயின் வீனா பிஎஸ்எல்வி அதெல்லாம் ஒரு நேமாக மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3க்கும் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இல்லைன்னா ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். பூஸ்டோடைய ஸ்பீடு வந்துட்டு 55 நான் ஸ்டோர் பண்ணணும். இதே மற்ற சி ப்ரோக்ராமுக்கு இது பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பிஎஸ்எல்வியோட ஸ்பீடு வந்து 45ன்னு வைக்கணும். மெயின் வீடியோட ஸ்பீடு வந்து நான் ரெண்டுத்துக்கும் முடியல 15 வைக்கணும்னு வச்சுக்கோம். இப்போ நான் இதை 3த்தையும் நான் அச்சீவ் பண்ணணும்னா தனித்தனி ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணணும். ஆனால் ஜாவாவில் தேவையில்லை. இந்த பூஸ்டருக்கு சரி, இந்த பிஎஸ்எல்வியும் சரி, இந்த மெயின் வீக்கும் சரி, ஒரு புது ஆப்ஜெக்ட், ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமில் ஒரு கண்டெய்னர் மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஒரு கண்டெய்னர் மாதிரி கிரியேட் ஆகிடும்.
நேற்று போன மாதிரி இதில் இருக்க டேட்டாவால் இதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இதில் இருக்க டேட்டாவில் இது டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இது மூணும் ஒரு ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் சேவ் ஆகிருக்கும். இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். இதே நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக்லையும் இது மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலி நம்மளால் மெயின் கிளாஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு பிக் ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு தனி ஸ்பெஷல் ஃபங்க்ஷனு இல்லை ஸ்பெஷல் இது அப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்பெஷல் பார்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, அது வந்து உங்களால் எல்லாரும் இந்த கெட் பண்ணி மெயின் ஃபங்க்ஷன்லேயே உங்களால் எடிட் பண்ண முடியாது. எல்லாரும் ஒரு சப் கிளாஸஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது ஒரு மெயின் கிளாஸை இன்செரிட் மட்டும் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் ஒரு பார்ட் எடுத்து பண்ணலாம், நான் ஒரு பார்ட் எடுத்து பண்ணலாம். ஃபைனலி அதை தனித்தனியாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் டெஸ்ட் ஆனவுடனே எல்லாம் சேர்ந்து ஒரே ஹோல் பிளாக்காக இன்செரிட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஓகே, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த கிளாஸில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் கிளாஸில் நீங்கள் இருக்கீங்க, இந்த கிளாஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே இப்போ இந்த கிளாஸுக்கே நான் ஒரு நேம் வைக்கிறேன். ஓகேவா, நான் என்ன சொன்னேன், இந்த ஃபைல் நேம் இந்த கிளாஸில் இருக்கிற நேம் தான் ஃபைல் நேம் வேணும். ஆக்சுவலாக இந்த ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதனால் அதே நேம் நான் கிளாஸில் வச்சுக்கிறேன். இப்போ இது உள்ள நான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி ராக்கெட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அது ராக்கெட்னு வைக்கிறது செகண்ட் இருக்கட்டும். இது வந்து பப்ளிக் இன்க்ரீஸ் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆட்ரிபியூட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். இதோட ஸ்பீடுன்னு ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணக்குள்ள ஸ்பீடோடைய இதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். டாப் ஸ்பீடு, இந்த ஆட்ரிபியூட்டோட டாப் ஸ்பீடு தான். நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மெயின் கிளாஸ் வந்துட்டு நான் இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். இது ஸ்டாட்டிக்னால நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கே இதுக்கு ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதே கிளாஸ் பேர். செகண்ட் ஏதாவது ஸ்பீட்னா நம்ம ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கலாம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. லைக் r is equal to செகண்ட் ஆஃப். இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். செகண்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப். நான் இதுக்கு 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஆப்ஜெக்ட் நான் ஸ்பீடும் ஒரு வேரியபிளுக்கு நான் பாஸ் பண்ணுவேன். இப்போ கார் டாட் நான் இங்கே உள்ள ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா, நான் இங்கே இன்ட்டுன்னு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா, இப்போ நான் இதை வந்து இன்டி எக்ஸ்னு வச்சுக்கிறேன். உள்ளவே நான் ஒரு இன்ட்டு ஏன்னு நான் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். cars dot a is equal to 14 அது மாதிரி வச்சுக்கலாம்.
லேஅவுட் ப்ரோ பண்ணலாம். இப்போ இங்கே இந்த வேரியபிள் வந்து நம்ம அசைன் பண்ணுறத மட்டும் வச்சுக்கலாம், ஸ்பீட் அசைன் பண்ணுறத வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்பீட்னு சொல்லிட்டு இன்னொரு இதை நம்ம இது இன்னொரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, நான் பைக்கோட ஸ்பீட் நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். நான் இது ரெண்டும் ஒரே இதில் தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி அதில் நான் ஏவை கெட் பண்ணிக்கிட்டு அதை நான் இங்கே ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன். அது நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நான் ஆக்சஸ் பண்ணலாமே நான் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் கிரியேட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, காருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தனியாக கிரியேட் ஆயிருக்கு, பைக் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு, ட்ரெயினுக்கு ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இந்த ஒரு சிங்கிள் மெத்தட் வச்சுட்டு நம்ம இப்போ 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி 3 விதமாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இதுக்கு தனித்தனியாக நம்ம எந்த மெத்தடும் நம்ம கிரியேட் பண்ணல. எல்லாமே ஒரு சிங்கிள் மெத்தடில் நம்ம கிரியேட் பண்ணி ஒரு தனித்தனி ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி ஜஸ்ட் இங்கே பாருங்கள். இப்போ இதுக்கே நம்ம ட்ரெயினுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணோம், இதே மாதிரி காருக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணோம், இதே மாதிரி பைக்குக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணோம். இந்த மெத்தட் எதுவுமே கிரியேட் பண்ணாமல் ஜஸ்ட் 3 ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இந்த நியூ கீவேர்டு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த நியூ கீவேர்டு இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் இந்த காருக்காக ஒரு நியூன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த காருக்காக ஒரு நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. லைக் எப்படின்னா,
செகண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, இன்ட்டுன்னு ஒரு வேரியபிள். ஏன்ற வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம், ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் உள்ள நம்ம வந்து ஸ்பீடுன்னு சொல்லிட்டு வேரியபிள் நம்ம பிரிண்ட் பண்ண வச்சுருக்கோம். இப்போ இந்த செகண்ட் இருக்கா, இப்போ ஏ ஒரு 3 டூப்ளிகேட் போட்டால் எப்படி இருக்கும் வச்சுக்கோங்க. பைக்குக்கு ஒரு கண்டெய்னரு, காருக்கு ஒரு கண்டெய்னரு, ட்ரெயினுக்கு ஒரு கண்டெய்னர். இப்போ இது 3க்குமே தனி ஏ இருக்கும். ஜஸ்ட் இந்த ஏ வந்து வேரி ஆகிறதுனால இப்போ இந்த ஸ்பீடும் வேரி தானே ஆகும். ஓகேவா? அதனால தான் நம்ம ஒரு தாட்டி பிரிண்ட் பண்ணக்குள்ளவும் இங்கே இருக்கிற ஸ்டோர் பண்ணி தான் இந்த பிரிண்ட் ஸ்பீட் நம்ம பிரிண்ட் பண்ணக்குள்ள டாப் ஸ்பீட்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஒரு தாட்டியும் இந்த மெயின் மெத்தடுக்கு போயிட்டு கால் ஆகாது. இந்த ஆப்ஜெக்டோடைய ரெஃபரன்ஸ் மெத்தடு போயிட்டு தான் கால் ஆகி அதோட ஏ வேல்யூ கிரியேட் பண்ணி, அதனால தான் டாப் ஸ்பீட் வந்து 3த்துக்கு வேரி ஆகுது. இந்த ஆப்ஜெக்ட்டு தனியாக கிரியேட் ஆகிருக்கும். புரிஞ்சு தான் பேசிக் சூட்ஸ் ப்ரோ. இது புரிஞ்சுதா ப்ரோ? இது புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆக முடியும். ஷூரா? புரிஞ்சு ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். நோட் பண்ணால் நோட் பண்ணிக்கோங்க ப்ரோ. புரியல? பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே, ஓகே. இப்போ இங்கேவே ஒரு மூணு ஒரே சிங்கிள் மெத்தட் ஓவர்லோடிங் மாதிரி இப்போ ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு ஒரே ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம மெத்தட் ஓவர் ரைட்டிங் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கேவே பப்ளிக் வாய்ட் ஆட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படியே காமா இன்டர்வியூ இது வந்து 2 பேராமீட்டர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறது வச்சுக்கலாம். சப்போஸ் அதுக்கு மேலே போச்சுன்னா இன்ட்டு இங்கே 4 வேணும்னா இன்டி. ஓகே, இப்போ இங்கே ஒரு தாட்டியும் இது ஆகக்குள்ள நம்ம பிரிண்ட் பண்ணணும், பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகக்குள்ள. இப்போ இதை நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதையும் நீங்கள் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு இந்த மெத்தட் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ளஸ் ஒய் ஏ ப்ளஸ் பி. இதே மாதிரி நம்ம செகண்ட் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதுவே இருக்கட்டும். அதாவது கிரியேட் பண்ணிட்டேன், கால்சியம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன் கமா 2
இப்போ ஃபங்க்ஷன் ரன் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஓகே ப்ரோ 3 6 இதாமே இது வந்து இப்போ ஆப்ஜெக்ட் வச்சு மெத்தட் ஓவர் ரைட் பண்ணுறது. இது புரிஞ்சுதா ப்ரோ? சரி ப்ரோ. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தடில் வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்ம வெளில ஒரு ஃபங்க்ஷனில் கிரியேட் பண்ணுவோம். நான் இருக்கா இன்டி எக்ஸ்னு சொல்லிட்டு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமுக்கு இல்லை இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீடு ப்ரோக்ராமுக்கு நோட் பண்ணிங்களா? பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ. நோட் பண்ணியிருந்தீங்களா? பார்த்தேன். அது வந்து என்னென்னு மார்க் பண்ணிக்கிறீங்கன்னா ஜாவா ஆட்ரிபியூட்ஸ்னு நான் வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. அது சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ இதுவே ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுதான் ஜாவா ஆட்ரிபியூட். நம்ம இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்துட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன் கொண்டு வந்துட்டோம். இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு குளோபல் வேரியபிள்னு வச்சுக்கோம். குளோபல் வேரியபிள் வந்துட்டு இந்த மெத்தடு கூட நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்ம இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்மளால இந்த ஆட்ரிபியூட் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி செகண்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி .x 10ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதே மாதிரி டிஃப்ரெண்ட் எல்லாம் அது போகிறோம். இது பிரிண்ட் ஃபாலு இந்த பிரிண்ட் ஃபால்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஃபால் 10 ஃபால்னு வருதா? இது வந்து ஜாவா ஆட்ரிபியூட்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் இது மட்டும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜாவா கன்ஸ்ட்ரக்டர் பார்க்க போகிறோம். ஜாவா கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க கிளாஸ் நேம்லேயே ஒரு மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்குள்ளவே நம்ம இந்த மெத்தடை பாஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணால் அதுவும் ஜாவா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிளாஸ் வந்து எது பேர் இருக்குது? செகண்ட் இருக்கா? இது பேர்லேயே நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். செகண்ட்னு சொல்லிட்டு இப்போ இதில் ஒரு பேராமீட்டர் நம்ம பார்ப்போம். எக்ஸ் கமா ஒய் இன்டீஜர். இப்போ இது வந்து எக்ஸ் ப்ளஸ்
y + zன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணலாம். இந்த மெயின் மெத்தடில் வந்துட்டு செகண்ட்னு கால் பண்ணிட்டு இதே ஆப்ஜெக்ட் இருக்கும். ஜஸ்ட் இது பாஸ் பண்ணால் போதும். இந்த இடத்துல ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ செக் பண்ணிக்கிறேங்க. இது ஜஸ்ட் அதே தான். ஐ திங்க் இந்த வாய்டு மட்டும் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு அதே கிளாஸ் நேம்ல இனிஷியேட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் இன்ட் எந்த ஆக்சஸ் பேர் எதுவும் தராதீங்க. பப்ளிக் ஜஸ்ட் இந்த கிளாஸ் நேமில் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உள்ள பேராமீட்டர் பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. ஓகேவா, 6ன்னு வந்துச்சா, 1, 2, 3. இங்கே வந்து நம்ம தனியாக எந்த ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அதே மெத்தடில் வந்துட்டு ஒரு புது ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஆட் ஃபைல் செகண்ட் ஆஃப் நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணாலும் இருக்கும், பாஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். 5,5,5 ரன் பண்ணோம்னா இது ரன் பண்ணி பாஸ் பண்ணும். நீங்கள் இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் நீங்கள் கேட்பீங்க. திஸ் டாட் கீவேர்டுன்னு சொல்லிட்டு ஜாவாவில் வரும் ஒரு கான்செப்ட் இருக்கு. திஸ் டாட்னு சொல்லிட்டு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்துட்டு ஒரு லோக்கல் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கோசரம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே என்டி எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. இப்போ திஸ் டாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் இப்போ இங்கே என்ன வேரியபிள் அசைன் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ஜாவா ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணோம்ல ஒரு புது ஆப்ஜெக்ட் வச்சு, நம்ம இதை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணால் மட்டும் போதும். உள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லா ஃபங்க்ஷனும் சேஞ்ச் ஆகும். இது ஒரு மெயின் அட்வான்டேஜ் இருக்குது ஜாவா இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு. இது இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்துட்டு ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட் உள்ள டீப்பாக போக்குள்ள நம்ம பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட் இருக்கா ப்ரோ? புரியல ப்ரோ. புரியலையா அது? புரியுது ப்ரோ, புரியுது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கிளாஸ் நேம்லயே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வாய்டுன்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணிட்டேன். ஆனால் கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு அந்த வாய்டு எந்த ஆக்சஸஸ் வேறு எதுவுமே தரக்கூடாது. ஜஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு இந்த கிளாஸோட எக்ஸாக்ட் நேம் மட்டும் நீங்கள் தந்தால் மட்டும் போதும். பப்ளிக்காக இல்லை ப்ரைவேட்டாக நீங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணணும். ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு இப்போ இந்த டிஸ்கிவேடர் இது குழப்பிக்காதீங்க, கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம்.
இப்போ இது ப்ரைவேட்னு நீங்கள் இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸில் மட்டும் தான் இதெல்லாம் சுற்றிட்டு இருக்க முடியும். இப்போ நம்ம பப்ளிக்னு நம்ம இது பண்ணதுனால இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒரு கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் மூலியமாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஜாவா ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு லோக்கல் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இது பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. புரிஞ்சதில்ல ப்ரோ இது? அதான் இது மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க நீங்களே. கிளாஸ் நேம்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து எந்த மெத்தட்னு சொல்லுங்க. மெத்தட் வாய்டு இன்ட் நம்ம ரிட்டர்ன் டைப் எதுவும் இல்லாமல் ஓகே. இது பேர் தான் ப்ரோ மெத்தடு. மெத்தட் வச்சு நம்ம நிறையா பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு ஊப்ஸில் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷனு, என்காப்சுலேஷனு, இந்த 4 பில்லர் ஆஃப் ஊப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே. இப்போ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை ப்ரோ, இல்லை டவுட்ஸ். ஓகே, ஊப்ஸ்னால் இது ஊப்ஸ் டச் பண்ணி வச்சு ஓகேவா, சாட்டிஸ்ஃபை ஆகுது? புரியுதா? இது வரைக்கும் புரியுது. இது வரைக்கும் உங்களுக்கே தெரியுமா இல்லை புரிஞ்சுதா? புரியுது உங்களுக்கு? முதல்ல கொஞ்சம் தெரியும் ப்ரோ, இப்போ சொல்ல புரியுது. ஓகே ப்ரோ, ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க.